ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே ஒரு எளிமையான முறையில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வெறும் 3 பொருள் வச்சு நம்ம இந்த ஜெல்லியை ஈஸியாக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப்பு கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கிரேப்ஸ் வச்சு ஜெல்லி பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு கிரேப்ஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு வச்சு கூட பண்ணிக்கலாம். 3 ஆரஞ்சு எடுத்திங்கன்னா சரியாக வரும். எடுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸை நம்ம இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேப் ஜூஸ் எடுத்தாச்சு. இது ஒரு கப் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரே உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக பார்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கிரேப்ஸ் ஜூஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதோட 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு சீனி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மிதமான தீயில வச்சுக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா ஜூஸு, இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இன்னமும் உங்களுக்கு கெட்டியாக ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ட்ராப்பாக விழுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கிரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் நம்ம இப்போ ஊற்றிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் தான். ஒரு 3 to 4 hours நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ஸ்லைஸ் பண்ணதை நம்ம சீனியில் போட்டு நல்லா பெரட்டி 2 பக்கமும் பெரட்டி எடுத்தோன்னா சுவையான ஜெல்லி மிட்டாய் தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.